ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷென், ஹீரோயின் ரீனா ரெண்டு பேருமே இங்கே க்ளோஸாக அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபியான்ஸே மோயான் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டியா, நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொன்னதும், அவ நீ யார் எனக்கு யாருன்னே தெரியாதேன்னு சொன்னதும், என்ன மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீ வந்து அவனுக்கு எதையுமே ஞாபகப்படுத்தாதம்மா, அவனுக்கு வந்து எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கா, ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுவான் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் அவனுக்கு அவன் மேலே வந்துட்டு எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அங்கே வந்து அவன் பாட்டு இருந்துட்டுருக்கான். அங்கே இக்னோர் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அப்போ அங்கே லில்லி என்ற பொண்ணு, நீங்கள் வந்து அவருக்கு எதையுமே ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அவங்க லில்லியை நீ இவன் முன்னாடிலாம் நீடன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு 3 இயர்ஸாக நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருந்தோம், உனக்கு என்ன நான் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப பட் அவன் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்போ ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ அவளை அங்கே பெட்ரூம்க்கு ரொமான்ஸ் பண்ண தூக்கிட்டு போனதுமே, நீ என்ன உன்னோட பிரதர் மாதிரியே நீமே என்னை ஏமாத்துவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் அப்படிலாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நீ வேணும்னா என் மேலே நம்பிக்கை வை, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே நம்பிக்கையாக இருப்பேன்னு அவன் சொல்கிறான். வேணா என்னை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் நல்லா தூங்கிச்சேக்கா. அப்போங்க ஹீரோ ரிங் எடுத்துட்டு, இதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. கையில் ரிங்கை போட்டுட்டு அங்கே கையில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னாச்சு, ஏன் என்னை ஒரு மாதிரியா பார்க்குறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் பிரதர் மாதிரியே நீ என்னை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, நீ அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே நினைக்காத, கண்டிப்பாக நான் வந்து அந்த குடும்பத்தில் உனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வாங்கி தருவேன், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பேரில் நான் மாற்றுவேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ஜஸ்ட் வந்துட்டு இது உன் பிரதரை நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நடந்திருக்கேன் மேரேஜ், நீ வந்துட்டு வேறு எதுவும் பெருசாலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத என்கிட்ட சொன்னதுமே, நான் அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படின்றத அவ சொல்கிறான். இப்போ ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் கிழிச்சு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமானதுமே, கோவப்படாத, நான் உனக்காக புதுசாக வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்கிறான். பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக சூப்பராக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லும்போது, அந்த சேல்ஸ் கேளுமே உங்கள் ஒய்ஃப் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து சூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு நம்ம சொல்கிறான். வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெஸ் வந்து குமிஞ்சதும் அவங்க அம்மா இதெல்லாம் எந்த யாருக்காகன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இப்படி உங்கள் பையன் தான் வந்து அவங்க ஒய்ஃப்காக வாங்கியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே மூயான்மே வந்துடுறான். என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பிரதர் அங்கே வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம், ஸோ நீ கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு மீட் பண்ண வரணும் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு எனக்கெல்லாம் வேலை இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும், வாய முடிட்டு பேசாம இரு, மரியாதை கீழே இறங்கி வான்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே, எங்கே உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதுமே, இந்த உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே மூயான் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி வந்து அவனை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும், நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு நீ யாருன்னு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான். என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ரொம்பவே பசிச்சிட்ருக்கு, அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து வேணுக்குனே அங்கே அவளுக்கு கொடுக்க அவன் வந்து ஊட்டி விடன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கவுமே அங்கே லில்லிக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. இதெல்லாமே நீ வேணும்னு தானே பண்ணிட்டுருக்கா, அவரோட மெமரி திரும்ப வரட்டும்னு, பட் நான் அப்படிலாம் அவருக்கு வந்து வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே மூயானுக்குமே இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ அங்கே ட்ரிங்க் பண்ண அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, சரி ஓகே அவள் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், பட் நீ வந்துட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணியிருக்கியே, ஒருவேளை எனக்கு நாளைக்கு மெமரி வந்து அவள் திரும்ப என்கிட்ட ரிட்டன் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, பட் நீங்கள் அப்படிலாம் கவலையெல்லாம் படாதீங்க, உங்களுக்கு மெமரி திரும்ப வந்தாலும் அவள் என்னோட பொண்டாட்டியாக தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை எடுத்து அவன் கிழிச்சிட்டு, இந்த கொண்டு போய் உங்கள் லில்லிட்ட கொடுங்க, என்னோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னதும் அவன் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு அங்கே சிரிச்சிட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே அவன் அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு அங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை எப்போ மீட் பண்ணான்றது ஞாபகம் வந்துட்டுருக்கு. டான்ஸ் பண்ணும்போது தான் பார்த்துருக்கான். பட் அவனுக்கு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தாலுமே மெமரி லாஸ் ஆன வாசி எதுவுமே சரி அங்கே ஞாபகத்துக்கு வர மாட்டுது. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுப்பா, வா பெட்ரூமுக்கு போகலான்னு தூங்கலான்னு சொன்னதும், என்னத்துக்காக நீ கூப்பிட்டுட்ருக்க, டெய்லிலாம் இந்த வேலை நடக்காதுன்னு சொன்னதுமே அவன் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அவ்வளவே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே கீழே பார்த்தா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றாங்க. வந்ததுமே அவ்வளோதான், அங்கே அந்த மோயானை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்ததுமே, நீ யார் எதுக்காக என்னை வந்துட்டு இப்படி அடிச்சிட்ருக்கன்னு சொன்னதுமே, என் சிஸ்டர் நீ இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அவள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து கவலைப்பட்டா, ஆனால் நீ வந்து மெமரி லாஸ் ஆன மாதிரி
ஆக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூடயா சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே லில்லி வந்துட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் பிரதர் நீங்கள் வந்துட்டு அவனை அடிக்காதீங்க, இவன் கூட சேர்ந்து இருக்கப்பறம் நான் இருக்கிறதுக்குமே விரும்பலன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட பிரதர் தான் போல், நான் இந்த குடும்பத்தில் உன்னை இருக்க விட மாட்டேன், நீ வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத சொன்னதும் மரியாதை தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே ரொம்ப இவனுக்கு வந்து ஃபீல் ஆகிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இங்கே பாருங்கள் நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆனதுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து ஆஃபர் வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆல்ரெடி, அதனால தான் அவனுக்கு மெமரி லாஸ் ஆனதுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, சரிவா இப்போ நம்ம வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அங்கே ஆஃபீஸ்லையுமே எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி தான் அங்கே காசு பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வந்து அவங்களுக்கு என்னை விட மொயானதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். என்னத்துக்கு வெட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் போய் என் பிரதரை தான் ஒருவேளை அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது பாஸ், நீங்களே தான் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்தினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஆமாம்மா என் பிரதரை விட நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ல அப்படின்றத சொல்கிறான். உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸுமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட ஒய்ஃபோட வீட்டுக்கு போகணும்னு அவன் சரி கிளம்பிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. வீட்டில் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ கண்டிப்பாக இந்த மேரேஜில் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, உனக்கு பிடிக்கலன்னா நீ இப்போவே டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அப்போ அம்மா நான் வந்துட்டு ஆசைப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க அப்பா, எனக்கு என்னமோ தப்பாக தோணிச்சுக்கு, பேசாமல் பொண்ணுக்கு வந்துட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் பெட்ருன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு அவளை விட்டுருங்க, அவள் டிசிஷன் அவள் பார்த்துக்கிறட்டும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராகிறான். ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவங்க அப்பா, உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இங்கே மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கூட வரவே இல்லை, நாங்கள் எப்படி இந்த மேரேஜ் ஏற்றுக்குவோங்கன்னு சொல்லும்போது, நீ அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க, கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே காரில் போகும்போது, நீ உண்மையிலே நல்லா பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், உனக்கு எனக்கு நடுவில் என்ன உறவுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சைட் அவங்க வந்து போகும்போது அவன் பாய் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணிவிட்டு, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே உன்னோட லைஃப் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் இந்த உறவில் வந்துட்டு என்ன இருக்குது, 2 பேருமே அவங்களோட பர்பஸ்க்காக தானே மேரேஜ் பண்ணியிருக்கோன்னு அவள் சொல்கிறா. நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப தண்ணியை போட்டுட்டு அங்கே போதை ஆகிட்டாமா, ப்ளீஸ் நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ண வான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அது அவளுமே நான் வர்றேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தாங்க ரொம்ப அவன் வந்துட்டு வேணுக்குனே ரொம்ப ட்ரங்கான மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அவன் மேலே போய் விழுந்துட்டுருக்கான். அங்கே வந்துட்டு தூக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய கார் இருக்குது, அப்புறம் எதுக்காக ஏன் மேலவே சாஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, எனக்கு என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் வேணுக்குனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். ஹீரோயினுக்கு பெரிய டார்ச்சலாக இருக்குது. கஷ்டப்பட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம மோயான் அங்கே கிளாஸில் தண்ணி கொண்டு வந்ததும், எனக்குமே தண்ணி தாகமாக இருக்குது, நீ உள்ளே போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் போனதும், நீ இதெல்லாம் இப்போ வேணுக்கு தானே பண்ணிகிட்ருக்க, யாரை வந்துட்டு ஜெலஸ் ஆக்கணும்னு பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, அவள் என்னோட பொண்டாட்டி, நான் அவட்ட என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு அவன் சொல்கிறான். அதில் பார்த்தா அங்கே லில்லிக்கு வந்துட்டு அவங்க அங்கிள் கால் பண்ணதுமே அவள் பயந்து போயிட்டு வேமா ஃபோனை தனியாக போய் அட்டன் பண்ணதுமே, இப்போ ஒழுங்காக வந்துட்டு நீ பே பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி கேட்டதும், ஆல்ரெடி உங்களுக்கு தான் காசு கொடுத்துட்டேனே, திரும்ப திரும்ப காசு கேட்டால் நான் எங்கே போவேன்னு சொன்னதும், நீ இப்போ காசு அனுப்பலன்னு வச்சுக்கோமே, உண்மை எல்லாத்திட்டையுமே நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்தாள் மிரட்டுறாரு. அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இவ காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா போல். அவங்க அங்கிள் இவனை வந்து எவ்வளோ பெரிய ஆளை வந்து காப்பாற்றிருக்க தெரியுமா, இவனை வந்து நம்ம கொண்டு போய் விட்டோன்னா நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொன்னதும், எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இவனோட ஸ்டேட்டஸ் தான் வேணும், நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கிறணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ தான் அவனோட மெமரி வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா போல். ஸோ அதை நினச்சிட்டு அவள் பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் காசு கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே போகிறா. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, யாராச்சும் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள போதையில் போய் நீ வந்துட்டு கேட்டேன்னா தெரிஞ்சிரும், அவங்க வந்துட்டு உண்மையை உளறிடுவாங்கன்னு சொன்னதுமே, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன்கிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே வர மாட்டேது. நான் வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின் யார்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போன தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, நான் உன்னை யார் சொன்னது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ 4 8 கிஸ் பண்ணிவிட்டு அவனுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான்.
அப்போ அவன் நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து அவன் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு ரொம்ப தப்பாக போயிடும். மார்னிங் எந்திரிச்சு நீ வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா இவன் குளிச்சுட்டு அங்கே முன்னாடி வந்து நின்னதுமே அவள் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கா. ஆள் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன நீ என்ன அப்படி பார்த்துட்ருக்க, பார்க்குறது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. நீ சும்மா நடிக்காத எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டதுமே நாங்கள் வரோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இருந்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அழகாக கிளம்பி வந்ததுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னதுமே அப்போ மோயான்னு சொல்கிறான், இந்த ட்ரெஸ் வந்துட்டு என்னோட ஃபேவரட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிட்டு, ஐ திங்க் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு கலர் எதுவுமே உனக்கு சூட் ஆகலை, நீ வா வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாமா பண்ணி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வந்து மற்றவங்கள செடியூஸ் ஆகுற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எனக்கு தான் நீ போடுறது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு. அப்போ அவன் சாரி கேட்குறான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட் ஆனால் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுமா அப்படின்றத சொல்கிறான். பிறகு பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, என்னோட பொண்டாட்டி எனக்கு தான் பார்க்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே கீழே கூட்டிகிட்டு போனால் எல்லாருமே அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா உங்களோட மேரேஜுக்காக நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிராண்டாக மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும், அம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜை வந்துட்டு விடுங்க, அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொன்னதும், அதுக்கு என்ன அவசரம்னு சொன்னதும் திரும்ப அவன் பாட்டி என்னோட லைஃப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவோங்க, எந்த டேட்டில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இன்னைக்கே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கா ஆண்டி நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்க டிக்கெட் கொடுக்கும்போது மோயான் அதை வேகமாக வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பிறகு அங்கே டான்ஸ் காம்படிஷன் தான் அங்கே போகுது. நம்ம ஹீரோயின் தனக்கு மேரேஜ் ஆக போதுன்ற விஷயத்தையுமே அங்கே வந்துட்டு அறிவிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவனுக்கு ஞாபகமே வந்தாலும் அவன் உன்னை விட்டுட்டு என்கிட்ட தான் இருப்பா, ஏன்னா அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே எழுந்திரிச்சு நான் தான் அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே டான்ஸ் எல்லாமே ரொம்ப செமையாக அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது மூயானுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே அங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு. டான்ஸ் ஆடின மாதிரிலாம் அவனுக்கு தலைங்க ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே உண்மையிலேயே உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறான். அப்போங்க நம்ம மோயா நாங்கள் வரதை பார்த்துட்டு வேணுக்குன்னு அங்கே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டுருக்கா ரொம்பவே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னபோது என் பிரதர் இதுக்கு முன்னாடி உன்னை இப்படிலாம் கிஸ் பண்ணியிருக்கானான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. ஒன்றை மாதிரி அவள் வேர்ல்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மோயான் வந்துடுறான். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவள் ஏன் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு ஓன்ட்டே இதுக்கு பேசணும்னு சொல்லும்போது நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெளியேறு நான் பேசிட்டு வரேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நீ வந்துட்டு இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சுன்றதை சொன்னதும் பட் அது ஞாபகமே வந்தாலும் எனக்கு இதுக்கப்புறம் அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு உன் லைஃப்பில் திரும்ப வரப்போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த லெல்லி வந்துடுறா. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவள் கழுத்தில் அங்கே லவ் பைட் இருக்கிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறா. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல போன் சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதில் அவள் கீழே விழுந்ததுமே உடனே ஐயோ என் கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணதுமே சாரி கேட்டுக்கிறேன் என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக மறைஞ்சிட்ருக்க வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்பான் போல். பார்த்தியா அவள் கழுத்தில் வந்துட்டு லவ் பைட் இருந்துச்சு, அவள் என் பிரதர் சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ என்னை வந்துட்டு சீட் பண்ணியிருக்கியா ஏதாச்சும் வேறு லேடியோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ நான் இப்போ வரைக்கும் வேறு லேடி கையை பிடிச்சதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஒரு லேடியோட கையை பிடிச்சிருக்கேன்னா அது நீ தான் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே சரி வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த மூயான் டாக்டர் வந்துட்டு இப்போ உனக்கு நல்லாயிரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னதும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு சொன்னதும் அதை எப்படி போய் நான் விட்டுட்டு போவேன், நீ வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கவே எனக்காக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்க நல்லது, நான் எப்பயுமே உன் கூட தான் சேர்ந்துருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மேலேருந்து பார்த்துட்டு ஐ திங்க் இவங்களுக்குள்ளே எவ்வளோ லவ் இருக்குது பார்த்தேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே பாட்டி வந்துடுறாங்க. அங்கே முயனை பார்த்துட்டு என் புள்ள நல்லபடியாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க, நீ வந்துட்டு பேர்லக்கா தான் கொண்டு வருவேன் இங்கேருந்து போன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பாட்டி இது வந்து என்னோட ஒய்ஃப் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டு பேர்த்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் பெரிய பார்ட்டியாக வைக்க
வைக்க போகிறேன், லில்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ என்னோட பொண்டாட்டி அறிமுகப்படுத்துறதுக்கு யாரும் தேவை கிடையாது, நானே போதும், அவளுக்கு எல்லா விஷயமே பர்ஃபெக்டாக தெரியும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டியில் காமிக்கிறாங்க, ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா, எனக்கு என்னமோ இந்த லில்லியை பார்த்தா சரியில்லாத மாதிரி தோணுதுப்பா, ஏதோ வந்துட்டு பெரிய பர்பஸ்க்காக தான் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அப்பாங்க நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பிளேன் கிஸ் கொடுத்துட்டு சேட்டையாக பண்ணிட்டு இருக்கான். ஐ திங்க் வந்துட்டு ஷென் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதுமே எனக்கு இவன் மேலேயுமே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதும் அவன் கிட்டக்க வந்து இப்போ என்னமோ என்னை பற்றி தான் பேசுன மாதிரி இருந்துச்சு, என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவரும் நோஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நீ ரொம்ப ஓவராக இப்போ வர குறும்பாயிட்ட, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டை வந்துட்டு எதுக்காக நீ பயமுடுத்துனன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்போ லில்லியை கூப்பிட்டுட்டு அங்கே மூயான் வரும்போது இவள் ட்ரிங்க் எடுத்துகிட்டு போகிறப்ப ஸ்லிப்பாகி அங்கே மேலே கொட்டி போயிடுது. ஐயோ தெரியாமல் நடந்துச்சுன்னு சாரி கேட்டதுமே நீங்கள் மேலுக்கு தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவளோட ஃப்ரெண்டு, என்னை அசிங்கப்படுத்துன்னு தான் பண்ணியிருக்கீங்க, நான் பூவர் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ இப்போ பண்ணதுக்கு சாரி கேட்கணும் நாங்கள் மூயான் கோவப்பட்டதுமே அப்போ ஹீரோயின் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் தெரியாமல் தான் மிஸ்டேக்காக நடந்துருச்சுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொன்னேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் நீ வேணும்னு தான் பண்ண சொல்லியிருப்ப, உன் ஃப்ரெண்டை வச்சு எனக்கும் அவளுக்குமே மேரேஜ் ஆக போடுறதுன்றது உனக்கு வைத்தறிச்சல் ஆகிட்டு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் கோவம் ஆகிட்டு மூஞ்சில் ட்ரிங்கத்துக்கு ஊற்றிட்டு உனக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு உனக்கு மூளையே இல்லாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது உன்னை பற்றி நான் ஏன் நினைக்க போகிறேன், நான் உன்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே ஹீரோ கதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க, யார் இந்த பாட்டியை வந்துட்டு இப்படி கெடுத்துட்டு இருக்கதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என் பொண்டாட்டி வந்துட்டு எதுவுமே பண்ணலை, அவளை பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் என்ன பேசுங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான், ஏதாச்சும் பேசினா பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு பாட்டி நீங்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் விடுங்க, இதெல்லாம் பெருசாக்காமன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே நைட் போல் அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. இவ பாட்டு அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. அப்போ நைட்டு வந்துட்டு நீ பண்ண வேலையை பார்த்தியா, இங்கே பாரு என் பாடியில் எவ்வளோ காயமாக இருக்குன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு எனக்கு தெரியும், ரெண்டாவது அப்படி பண்ணியிருந்தாலுமே நான் உன் பொண்டாட்டி தானே அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு, ஏன்னா இந்த வேர்டை தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஹீரோயின்ட்ட, அதே மாதிரி சொல்கிறாளேன்னு. அங்கே வெளியே வரும்போது வேணுக்குனே அவனோட முன்னாடி அவன் சொட்டை இல்லாமல் காமிச்சு ஐயோ இங்கே பாரு என் பொண்டாட்டி பண்ண வேலையை, இதுக்கு ஏதாச்சும் உன்ட்ட ஆயிர்மெண்ட் இருக்கான்னு சொன்னதும் எனக்கு எந்த ஆயிர்மெண்ட்டை இதை பற்றிலாம் தெரியாது, அதுக்கு மேலே உங்கள் மேட்சில் வந்துட்டு நான் தலையிறதுக்கு விரும்பலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை நீ உடனே அவளுக்கு எனக்கு மேரேஜுக்கு வந்துட்டு கிராண்டாக ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அதை இன்னும் 1 மந்த் தானே இருக்குன்னு சொன்னதும் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நீ ஏற்பாடு பண்ண அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கான். ஹீரோயின் வந்ததுமே இங்கே வா ஏன்ட்டன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேப்பரை வச்சு அதில் வந்துட்டு எழுத சொன்னதுமே என்ன எழுதுன்னு சொன்னதும் வான் சைட் அங்கே வந்துட்டு எழுத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் வா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கேப்பா, நான் வந்துட்டு இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் இன்னுமே என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட போகலாமான்னு சொன்னதும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. 2 பேருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு கால் வந்ததுமே நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்கே 2 பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு ரீசனே அங்கே மூயானுக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லாத வசதி தான், அவனுக்கு திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா என்னை விட்டுட்டு அவங்ககிட்ட போயிடுவான்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணி அங்கேருந்து விரட்டி விட்றான். இப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போகும்போது மூயான் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலே நீ நல்ல டிரைவர்ப்பா, நீ வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்லங்குலையுமே முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு வேணுக்குனே வந்து அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக பேசிகிட்டே போயிட்டுருக்கான். மூயான்மே இதெல்லாமே இங்கே மிரரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை கிஸ் பண்ணவே ட்ரை பண்ணதுமே டக்குன்னு இங்கே பிரேக் போட்டதோ பார்த்து ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஐ திங்க் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. அங்கே நம்ம மூயான்ட்ட நாளைக்கு வந்துட்டு எனக்கு அவளுக்குமே மேரேஜ் நடக்க போகுது, நீ மேரேஜுக்கு வரமாட்டியான்னு சொன்னதும் உன்னோட மேரேஜில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்லிட்டேக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே போனால் அங்கே மெய்ட் வந்துட்டு அங்கே புக்ஸ் எல்லாமே கொண்டு போகிறாங்க. எதுக்காக இதுன்னு சொன்னதுமே இதெல்லாமே ஸ்டடி ரூமில் வைக்க சொல்லியிருக்காங்க சாரோட தான் சொன்னதுமே தாங்க நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறா. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோயினோட ஃபோட்டோஸாக இருக்குது, டான்ஸ் ஆடுறது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னை வந்து இவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்காங்க அவன்
அவன் பிஹேவியர்லாம் பார்த்தா முன்னாடியே தெரிஞ்சு லைக் பண்ணுற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப டவுட்டாகி போயிடுது. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு வெட்டிங்காக ரொம்பவே அழகாக அங்கே கிளம்பி ரெடி ஆகிடுச்சேக்கா. இவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வந்து அவளங்க கிஸ் பண்ணதுமே நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும், என்னை வந்து முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்பவே சைலண்ட் ஆகிடுறான். இப்போ பதில் சொல்லுன்னு சொன்னதும் இன்றைக்கி எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னதும் ஏன்னா நேத்தான உன்னோட ட்ராயரில் வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் அதனால தான் சொன்னதுமே ஆமாம் நான் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன், என் பிரதர் ஓ லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி இருந்தே நான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்கான், அப்போ இருந்தே ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கான். பிறகு வெட்டிங்காக அங்கே இருந்து போனதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அங்கே அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயினோட கையை அவனோட கையில் பிடிச்சி கொடுத்து என் பொண்ணு நல்லபடியாக நீ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம முயனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவன் மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அப்போ லில்லி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அரையும் குறையுமா ஞாபகம் வந்து ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிடாதீங்க, அங்கே ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க, அவங்களுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, இப்போ போய் கெடுக்க பார்ப்பீங்களான்னு சொன்னதும் அவனால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அப்போ அவங்க பிரதர் ஹீரோ என்ன பிரதர் எங்களுக்கு விஷ் பண்ண வரீங்களான்னு சொன்னதுமே ஆமாம் நீங்கள் நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்லலை, அங்கே விஷ் பண்ணிட்டு போயிடுறான். பிறகு நைட் அங்கே ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி நம்மளோட வெட்டிங் நைட்டு எனக்காக நீ வந்து ஒன்று பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன உனக்கு வேணும்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது இதில் இருக்காமே கூட சேர்ந்து இருக்க ஃபோட்டோஸ்லாம் நீ டிலீட் பண்ணிடுறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் டிலீட் பண்ணதுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பாட்டி எங்கள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எப்போ எனக்கு வந்துட்டு பேரம்பேத்தி பேத்து கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டேக்கா. பாட்டி ஆனால் இப்போதைக்கு என்னால் புள்ள பொத்துக்க முடியாது, ஏன்னா நான் வந்து கேரியரை வந்துட்டு பார்க்கணும், நான் ஒரு டான்ஸர், என்னோட கேரியர் ஸ்பாயில் ஆயிரும்னு சொன்னதுமே அப்பா குழந்தையுமே இம்பார்ட்டன்ட் தானேன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோ பாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல பதில் கிடைக்கும், இப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். அப்போங்க நம்ம ஹீரோ உனக்கு உன்னோட கேரியர் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, நான் நல்லபடியாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாரோ வந்துட்டு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காலை அடித்து உடைச்சிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படிலாம் நடந்ததுன்னு நினச்சி அவங்க வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக திட்டாங்க. என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிற சொன்னால் நீ வந்துட்டு எப்படி பார்த்துருக்க, கொஞ்ச நாள் கூட ஆகலை அவளுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படியே உட்காந்துட்ருக்க, டயர்டாகி போயிருவேன், நீ பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னதுமே அதெல்லாம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மெடிசன் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு ஃபோன் வந்ததுமே நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். இதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே லில்லி தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணதுன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இதை பண்ணது லில்லி தான் சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன் அவளுக்கு, அவையே இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது. அங்கே அவங்க அங்கிளை வச்சு தான் அவள் இந்த வேலை பண்ணி வந்திருக்கா. அவங்க அங்கிளை பயங்கரமாக போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உன்னோட லைஃப்பில் திரும்ப அவள் வந்துட்டானா, இவளோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருல, அதனால தான் பயந்துக்கிட்டு அவள் அந்த மாதிரி பண்ணா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்ததுமே நீ இப்போ சொன்னதை எல்லார் முன்னாடியும் சொல்லணும், நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். பிறகு அங்கே அந்த லில்லியை பார்த்தாங்க ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். என்ன வந்துட்டு இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்க்க வரலான்னு நினச்சேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லவ மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நடிக்கலாம் தேவை கிடையாது, உனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அங்கிளை இழுத்து விட்டதுமே அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. இது யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு சொன்னதும் நீ என்ன இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ சொல்லி தானே நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு கேட்குறாரு. எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம மூயான் வந்துடுறான். அதை பார்த்ததுமே அவள் ரொம்பவே அழுதுட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. இவங்க எல்லாருமே என் மேலே பழிய போடுறாங்க, நான் எதுக்காக ரியா போய் வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறேன், நான் தான் ஆளை வச்சு அடித்தேன்னு சொல்லிட்டு பழிய போட்டுட்ருக்காங்க, நான் போகிறேன்ற தானே இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு என் உயிரை காப்பாற்றினவன், நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ தான் உன்னை காப்பாற்றினாலான்னு நீ வந்துட்டு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு, இடியட் மாதிரி வந்துட்டு பேசாதான்னு சொல்லிட்டு இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, ரெண்டாவது நீ வந்து பண்ண தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினாவை நடக்க வைக்காங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே லில்லி வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டதுமே இப்போ நீ சாரி கேட்குறியா, அப்போ அங்கே நீண்டா கேட்ப பக்கத்தில் வான்னு சொன்னதும் அவங்க பக்கத்தில் வந்ததுமே ஓங்கி கணத்தில் அரைஞ்சதுமே மூயான் ஸ்டாப் பண்ண வந்தா அவனுக்குமே சேர்ந்து அடி விழுகுது. அப்போ அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க, இங்கே என்ன வந்துட்டு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். எனக்கு ஒரே டவுட் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ சொன்ன விஷயம்தான். ஸோ வந்துட்டு அங்கே டாக்டர்கிட்ட கால் பண்ணி அவனுக்கு
அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன வந்துட்டு தனக்கு நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்க சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் வந்துட்டு என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே எனக்குமே நல்லா தெரியுதுன்னு சொல்கிறப்ப அவன் வந்து 4 இயர்ஸ்க்காகவே லவ் பண்ணிட்டு இருக்கான், மூயான் என்னோட லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு தான் இன்றைக்கி போக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அப்படியே தூக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பிறகு இவன் டாக்டர்கிட்ட போய் எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. லில்லி அவனோட முன்னாடி உட்காந்து பேசியிருக்கா, இவனோட மெமரி எல்லாத்தையுமே நான் வந்து டாக்டரை வச்சு எரேஸ் பண்ண போகிறேன், ஸோ அது மூலமாக நான் வந்து இவனோட ஒய்ஃப் அந்த வீட்டில் போய் இருக்கலான்னு சொல்லிட்டு இவ தான் மெமரியை லாஸ் பண்ண வச்சுருக்கா. அதோட நம்ம ஹீரோயினுக்கு அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி ரிங் போட்டது இதெல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. அவன் ரொம்ப வேறண்டு போயிட்டு எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை அவன் தூக்கிட்டு வந்துட்டு அங்கே காலெல்லாமே பிடிச்சி விட்டுட்டு உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிரும், நீ பெரிய டான்ஸராக இன்னுமே கண்டினியூ ஆவான்னு சொல்லும்போது ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே எந்திரிச்சு போகும்போது ஸ்லிப் ஆகி ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. அவனை பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு போர்ஸாக கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். கதவை தோற எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து உனக்கு இப்போ ஞாபகம் வந்து நீ என்ன பண்ண போகிற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ அப்படியே ஞாபகம் வந்தாலும் எதுவுமே வந்துட்டு பிரோஜனம் கிடையாது, அவன் என்னோட பொண்டாட்டியாக தான் இருப்பான்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதும் கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவன் என்கிட்ட வந்துட்டு ஒரு டைம் பேசினா போதும் அவன் என்னை வந்து புரிஞ்சுக்குவான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ போகிறான் ஹீரோயின்ட்ட, நீ வந்து இப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்ற வாசி என்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்கிறா. இந்த லில்லியை பார்த்தா சந்தோஷமாயிட்டாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது இப்படி மெய்டு சொல்கிறாங்க, இப்படி சார் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிடுச்சேக்கா. அப்போங்க நம்ம மூயான்னு சொல்கிறான், எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சு, நீ வந்து எவ்வளோ தைரியம் தான் என் லைஃப்பவே ஸ்பாயில் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நேரிச்சிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் தேவைப்பட்டுச்சு, காசுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே பட் அது எதுவுமே உனக்கு இப்போ கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை தூக்கி போட்டுட்டு சைன் பண்ண சொல்கிறான். இல்லைனா நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு. அப்போங்க நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்னோட ஃபியான்ஸை தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு உன்கிட்ட ஏன் வரப்போகிறேன், நீ வந்து நான் சொன்னதை ஏதாச்சும் நம்புனையா, ஒரு வார்த்தையாச்சும் நான் சொன்னதை நீ கேட்டையா, அந்த லில்லியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டேல, நான் இப்போ மேரேஜ் ஆனவன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காதன்னு சொன்னதும் என் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு தெரியுதுல்ல, இதுக்கப்புறம் வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, அவன் முடிவை சொல்லிட்டான்னு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே வந்துட்டு அங்கே டாக்டர்கிட்ட தான் அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போவும் அவன் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கவும் எதுக்காக இங்கேவே வெயிட் பண்ணிகிட்ருக்க, போய் வெயிட்டிங் ரூமில் கூட கொஞ்சம் நேரம் படுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அனுப்பி விட்டாங்க. அப்போ டாக்டருக்குமே கால் வந்ததுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போனதும் மூயா நாங்கள் பேசுகிறதுக்காக வந்துடுறான். நான் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் உன்கிட்ட பேசணும், எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த லில்லி தான் என் வாழ்க்கையை கெடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பேச விரும்பல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறப்ப நீ என்னை உண்மையிலே லவ்வே பண்ணது இல்லையான்னு சொன்னதும் யார் சொன்னது, நான் ரொம்ப லவ் பண்ணேன்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ அப்போ அங்கே கரெக்டாக வந்துடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் ஆகிடுது, பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோயின் பட் இப்போ நான் லவ் பண்ண கிடையாது, நான் வந்து என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்கிட்ட எதுவுமே எனக்கு பேச விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீ பேசாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு தான் அவள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்ருக்கா, அவன் ஃபோனை பிக்கப் பண்ணலைன்னு சொன்னது ரொம்ப கவலையாகி போயிடுது. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், நான் உனக்காக தான் வந்துட்டு பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் நான் என் பேரண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் என்னோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதுமே நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவையில்லை நானாக போய்க்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, அப்படின்னா நம்மளை கலட்டி விட்டுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவள் என்னோட வந்து ஃபியான்ஸை நீ ஒழுங்காக அவளை விட்டு விலகி போன்னு சொல்லும்போது அங்கே அவனோட கையில் பார்த்தா அங்கே அந்த பழைய ரிங் அவன் போட்டிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஷென்னுக்கு ரொம்பவே கோவம் ஆகிட்டு அவன் என் பொண்டாட்டிகிட்டேருந்து விலகிருன்னு உன்ட்ட சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேத்துக்குமே அங்கே அடிப்படி சண்டை வர ஆரம்பிச்சிருது. பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு தான் மீட் பண்ணுறதுக்காக போனதும் என்னாச்சு உன் ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே கூட்டிகிட்டு போய் மெடிசன் போட்டு விழா. என் பிரதரோட சேர்ந்து ஃபைட் வந்துருச்சு, அங்கே வந்துட்டு சில விஷயங்கள் அவன் பேசினா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்கியா இல்லை என் பிரதர்கிட்ட திரும்ப போயிடுவியான்னு சொன்னதும் ஹீரோயின் அவனை போய் கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி உன் பிரதர்கிட்ட போய் பேசுவேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுட்டெல்லாம் எடுத்து அவன் ஹீரோயினுக்கு சர்வ் பண்ண போகும்போது, எனக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, நீ தயவு செஞ்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஊட்டி விட்டுக்கிறாங்க. அங்கே ரிங்கையுமே கழட்டி அவன் பக்கத்தில் வச்சுட்டு, இந்த ரிங்குக்கு எனக்கு இதுக்கப்புறம் தேவையும் கிடையாது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னோட தம்பியோட பொண்டாட்டி, நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க சேர்ந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்னம்மா ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னதும், அம்மா இது எல்லாமே மூயான் அனுப்பி வச்சது, இது எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிடுங்கன்னு அவள் சொல்கிறா. அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன டார்லிங் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு மூயான் வந்துட்டு அங்கே கால் பண்ணதுமே அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போனதும், எதுக்காக உனக்கு அனுப்பி வச்ச ஜுவல்லரிஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா என் பொண்டாட்டிக்கு எனக்கு வாங்கி தர முடியும், நீ வந்து வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட மாட்டேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு இவன் ஃபோனை தூக்கி போட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கான். உனக்கு என்ன ஜுவல்லரிஸ் வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு உனக்காக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும்போது, நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போகணும், 2 பேருமே சேர்ந்து போகலாமான்னு சொன்னதும், நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ஏகப்பட்ட அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே மூயானுமே அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கோட்டெல்லாமே போத்தி விட்டுட்டு ரொம்பவே குளிர் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறான். அங்கே அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு நம்ம மூயான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான், ரொம்ப ட்ரிங்க் பண்ண வாசின்னு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன், உன் பிரதருக்கு ரொம்ப முடியலையான்னு சொன்னதும் 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை போய் பார்த்துட்டு, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ணி உடம்பை கெடுத்துட்டு இருக்க, ரெண்டாவது உன் மேல் அக்கறைப்பட்டு பாசமாக நான் பார்க்க வந்தேன்லாம் நினைக்காத, இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்களை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு விட மாட்டான். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, அவள் வந்துட்டு என்னோட பொண்டாட்டி, ஸோ பார்த்து நீ வந்துட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன நீ போய் வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு, நீ ஏன் பிரதர், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், நீ ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அந்த லெவலுக்கு உனக்கு உட முடியாத மாதிரி நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, அந்த டியூப் எல்லாமே பிடுங்கி விட்டு நீடிலே கையில் குத்தலை, ஆனால் உனக்கு குளுக்கோஸ் ஏறுதா, இந்த ஃப்ராடு விலையெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை போகிறான். சரி ஓகே நீங்கவே வெயிட் பண்ணு, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், வந்து என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கேயாச்சும் நகண்டன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. உள்ள அவள் கையை ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு விடுறா. யாருன்னு பார்த்தா லில்லி தான். ஏழு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணிடுறா. ஹீரோ போனவளை ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அவளுக்கு தொடர்ந்து அங்கே கால் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மூயான்மே வந்துட்டு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபோனை ஆன் பண்ணி விட்டுட்டு, எதுக்காக இப்படி என்னை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஸோ இவங்களுக்கு புரிஞ்சுக்குது அவள் ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து பின்னாடி தேடி போயிட்டுருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, ஓ லைஃப் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டியாக ஹாப்பியாக இருக்குது, 2 பசங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, பட் என் லைஃப்பை பாரு ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டிட்டு இருக்கான். அங்கே ஃபோனை பார்த்ததுமே ஃபோன் அவங்களுக்கு பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ண போகிறேன்ற பேரில் ஆக்சிடென்ட் ஆகி போய் 2 பேத்துக்குமே அடிபட்டுருது. இவங்க வேமா வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்கோமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பிரதர் வாங்க வந்துடுறான். உன்னால் வந்துட்டு என் சிஸ்டரை ஒழுங்காக பார்த்துக்க கூட முடியலையான்னு சொல்லிட்டு கோம பேசினதுமே, ஸோ இது என்னோட தப்பு தான், என்ன நீங்கள் பனிஷ் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவன் அடிக்க போனதும் நம்ம மூயான் வந்துட்டு கைப்பிடிச்சிக்கிறான். இதில் ஷென்னோட தப்பு எது கிடையாது, இது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த லில்லி எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே நம்ம ஹீரோ கார்ட்ஸை வச்சு பிடிச்சி இவள் பண்ணதுக்கு ஜெயிலில் தான் இருக்கணும், இவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. டெய்லியுமே வந்துட்டு பார்க்குறான் ஹீரோயின் ஹோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டா போல், ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். நீ இல்லாத லைஃப்பை என்னால் எப்படி வாழ முடியும், கொஞ்சமாச்சும் உனக்கு கருணை இருக்கா, நீ எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் ஆளை காணோம். உனக்கு ரொம்ப பயமாகி போயிட்டு பயங்கரமாக கத்தி சவுண்டை கொடுத்ததுமே, நீ ரொம்பவே உண்மையிலே வைல்டு தான் பார்த்துக்கோ, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சவுண்டை கொடுத்துட்ருக்க, ஏன் கத்துறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு அங்கே அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே மூயான் வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நான் இதில் நடுவில் வந்துட்டு கெடுக்க மாட்டேன், நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுமே போயிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அங்கே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே அவன் மாட்டி வச்சிருக்கான்.
வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ கேக்கெல்லாமே கொண்டு வந்ததுமே என்னப்பா செலிப்ரேஷன் செட்டப் கேட்கும்போது மறந்து போயிட்டியா நம்மளோட ஆனிவர்சரின்னு சொன்னதும் அதை எப்படி மறப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.